ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து ரிட்டை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. ஸோ இவனுக்கா பயங்கர ஹாப்பியாகிடுது. அப்படியே வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்கான். எல்லாரும் எந்திரிங்க, நான் ஒரு நியூஸ் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. என்னடா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் கல்யாணத்துக்கான ஏற்பாடை பண்ணுங்க, டிம் வந்து ஒத்துக்கிட்டா அப்படின்னு. என்னடா சொல்கிற அப்படின்னு எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பியாகிடுது. அப்படியே இந்த சைடு ரினாவை காட்டுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரும் அல்லக்கை மாதிரி உட்காந்து கை காலெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்காங்களா. அடாடாடாடா, என்ன ஒரு சுகமாக இருக்கப்பா. இப்படி நம்மளை கேரிங்காக பார்த்துக்கிறது தான்ப்பா நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. அங்கே போய் நம்மளே நடந்து நம்மளே காலேஜுக்கு போய் நம்மளே எல்லா வேலையுமே பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்காளா. இதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த 10மே கேட்டுட்டு தான் இருக்கான். உனக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் உன் கூட அங்கெல்லாம் வரல, நான் இங்கேயே இருக்க போகிறேன் அப்படின்னு. என்ன விளாட்றியா அப்படின்னு. ஆமாண்டா, எனக்கு இங்கே இருக்கதா பிடிச்சிருக்கு. நீ வந்துட்டு உங்கள் அப்பாவோட வேலையை டேக் ஓவர் பண்ண போகிறேன்னு தானே சொன்னேன், அது நீ இங்கே இருந்தே பண்ணு அப்படின்னு. பைத்தியமா நீ? ஃபஸ்ட்டு நான் அந்த வேலையை கற்றுக்கணும்ல, அதுக்காக தானே நான் ஃபாரினில் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு. அப்போனா நீ மட்டும் போ, என்னால் வர முடியாது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவனுக்கு செம்ம கடுப்பாகிட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம ரிட்டை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவனோட வேலையில் ரொம்ப மும்மரமாக இருந்துட்டுருக்கா, நல்லபடியாக போயிட்டுருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோனு பார்த்தீங்கன்னா அவளோட வேலையை ரொம்ப சூப்பராக பார்த்துட்ருக்கா. அப்போது தான் அந்த ரினா பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸில் இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கா. அந்த பிச்சி இருக்காங்கள, அவங்க அந்த சைடு போயிட்டுருக்காங்களா. இங்கே வா, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, அவள் வருவாளா மாட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவள் ஷோ நடத்திட்டு இருக்கா, ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் வர முடியும், நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது, நான் யாருன்னு தெரியும்ல, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, ஷோ முடிஞ்சாதான் அவளை பார்க்க முடியும் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா கடுப்பாகி அந்த ரூம்குள்ளே வந்துட்டு இருக்கு. எடிட்டரும் பிச்சும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறாங்க, ஆனால் முடியல. அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த கதை ஓப்பன் பண்ண போகிறாளா. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒரு மாதிரி ரணகலமாக அந்த இடம் போயிட்டுருக்கு. ஹீரோயினும் அந்த பாஸும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு ஷோவே கட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ரினா பார்த்தீங்கன்னா அவன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாத மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி கொடுக்க மாட்டிங்களா, எவ்வளோ பேடாக எங்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்னு. என்னோட எம்ப்ளாயீஸ் வந்து ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணாங்க, நீ தான் தேவையில்லாமல் உள்ளே வந்து எங்கள் ஷோவையே வந்து கெடுத்து விட்டுட்ட அப்படி இப்படின்னு கனா அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே திருன்னு முழிக்கிறா. என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு அந்தளவுக்கு பொறுமையாக இருக்க தெரியாது அப்படின்னு. அப்போ ஹீரோனும் சொல்லிட்டு இருக்கா, அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி. அப்போ அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு டைம் இருந்தது அப்படின்னா எங்கள் ஷோக்கு நீ வா, ஏன்னா இந்த பைத்தியம் மெண்டல் இவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அவள் கடுப்பாயிட்டு இருக்கா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா என்னடி இவ்வளோ மோசமான பொம்பளைக்கிட்டல நீ இப்படி வேலை செய்கிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, போதும் நிறுத்திறியாடினா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சரி நான் எதுவும் சொல்லலை, இந்தா உனக்காக நான் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எவ்வளோ எடுத்து பார்க்குறா, அதில் ஃபேஸ் க்ரீமெல்லாம் இருக்குது, ஏண்டி இதை பிடிச்சி வாங்கிட்டு வர, இதெல்லாம் என் ஃபேஸில் அப்ளை பண்ண எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ உண்மைக்குமே அந்த ரிட்டை வந்து கல்யாணம் தான் பண்ணிக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளும் ஒரு மாதிரி பார்க்குறா. அப்படியே இந்த ஆஃபீஸ்க்கு வெளியே கட்டுறாங்க. ரிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் வரான். ஹீரோன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, ஃபஸ்ட்டு வந்து வெட்டிங்கு, மறுநாள் வந்து ரிசப்ஷன் அப்படின்னு. ஏன் சடனாக வெட்டிங் வைக்கிற, ஒரு வேளை நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. என்ன அவ கேவலமாக இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்ருக்கா அப்படின்னு. ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. அந்த டைம் தான் ரிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கா. ஆமாம் என் ஆள் இங்கே அப்படின்னு. அவள் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நோட் பண்ணுறான். இந்த ரினா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, அந்த ரிட்டு வந்து உனக்கு ஓகே தான், பட் என்ன நீங்கள் 2 பேரும் காலம் ஃபுல்லாக வேலை பார்த்து தான் உங்கள் லைஃப்பை வந்து லீட் பண்ணணும், ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் என்ன பாரு, நான் வந்துட்டு 10 கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு எப்போல்லாம் ஷாப்பிங் போகணுமோ அப்போல்லாம் நான் போவேன், வேணேன் எதுவுமே சொல்ல மாட்டான். அது மட்டுமா, என்னை தாங்கிறதுக்கு எங்கள் வீட்டில் 10 பேர் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பணக்கார வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு வேலை நான் வந்து ரிட்டை சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவனால் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஒரு லைஃப்பை எனக்கு கொடுத்துருக்க முடியுமா, நல்ல வேலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ரிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்க கோவமாக வந்துட்டுருக்கு. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா பிம்மை வா லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் திரும்பி பார்க்குறான், இவன் எப்போ வந்தான் அப்படின்னு. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாளா, எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. ரிட்டு பார்த்தீங்கன்னா மூச்சே விடலை. இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, வெட்டிங்காக டேட் குறிக்க தான் போகிறோம். ஆமல்ல, நீ சீக்கிரம் மாப்பிள்ளையாக போறீல, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தியா, இது வந்துட்டு பர்ஃப்யூமு, நீ எப்பவுமே யூஸ் பண்ணுவில்ல அந்த ஃப்ரேக்ரன்ஸ் தான்.
நான் இதை ஞாபகம் வச்சு உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா அவ இப்படி பேசுறா அப்படின்னு. ஆனா இவன் பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் தேவை கிடையாதுமா, இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதனால இதை நீனே வச்சுக்க அப்படின்ற மாதிரி மூஞ்சிடிச்ச மாதிரி சொல்லிட்டு போய் ஹீரோன்னு பாத்தீங்கன்னா அங்கேருந்து போறாள். அப்போ பாத்தீங்கன்னா நில்லுடி, ஃப்ரெண்டு ஹக் பண்ணாம நீ இந்த மாதிரி போயிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த பேக் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு அப்படியே ஹக் பண்றாளா. ஹக் பண்ற மாதிரி அந்த பர்ஃப்யூமை பாத்தீங்கன்னா அந்த பேக்ல போட்டு விட்டுறா. இதை பாத்தீங்கன்னா ரிட்டு பாத்துறான். சரி வாடா இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி பிம் கூப்பிடும்போது ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு அந்த பேக்கை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இங்கே பார், இந்த மாதிரி வேலையெல்லாம் இதுக்கப்புறம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்ட்டு கொடுக்குறானா. ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இது ஜஸ்ட் ஒரு பர்ஃப்யூம் தானே, அதை வாங்கிக்கிட்டால் உனக்கு என்ன பிரச்சனை? ஆமாம் பிரச்சனை இருக்குது, உங்ககிட்ட இருந்து நான் எந்த ஒரு பொருளையுமே வாங்க விரும்பலை அப்படி. நீ என்ன இன்னிமா என் மேலே கோவமாக இருக்க? எவ்வளோ வருஷம் ஆச்சு, நீ வந்துட்டு இது எல்லாத்தையுமே மறக்கவே இல்லையா? நம்மளாம் பெரியவங்க ஆகிட்டோம், எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இருக்கான், நீ பிம்மை வந்து கல்யாணம் பண்ண போகிற, ஸோ இது எல்லாமே பாஸ்ட்டு தானே, நீ எல்லாத்தையுமே மறந்துடு அப்படின்னு. இங்கே பாரு, ஒன்றை மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம எல்லாருமே அடல்ட்டு தான், அதான் பாஸ்ட்டை திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், இந்த கர்மத்தை நீனே வச்சுக்க அப்படின்னு முஞ்சிலிடிச்ச மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன், காசுக்காக நீ வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிடல, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இப்போ நான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு என்கிட்ட காசு பணம் எதையுமே எதிர்பார்க்காம என்னோட அன்பு என்னோட லவ்வை மட்டும் நம்பி வரா, அதுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்குள்ளே வர்றதுக்கு நீ தானே காரணம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவன் வெறுப்பேற்றி விட்டு போகிறான். அவள் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாகி அந்த சென்ட் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இருக்கா. அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு கேட்குறா, எதுக்காக நீ அவளை இந்த மாதிரி ப்ரொவோக் பண்ணுற, அவள் இருக்கா அப்படின்றதே நீ மைண்ட் பண்ணிக்க வேண்டாமே அப்படின்னு. நான் வந்து கோவத்தில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேச கிடையாது, எனக்கு அவளை பார்த்தாலே வெறுப்பாக வருது, அவள் முகர்கட்டையை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, அவளை பற்றி பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், ஒழுங்காவா நம்ம போகலாம், பெரியவங்க எல்லாருமே நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாங்க. இந்த விசப்பூச்சி பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குது, ஓ புது காரா, நான் அத்தனை டைம் சொன்னேன் காரை மாற்று அப்படின்னு, அப்போல்லாம் மாற்றலை, இப்போ பிம்மை கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக பிராண்டடான கார் வாங்கியிருக்கானாக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூஞ்ச காமிச்சிட்டு போயிட்டுருக்கு, பைத்தியமாக இருக்கும் போல். இதுக்கப்புறமா ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பயங்கரமாக மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்ருக்காங்க, எப்படி நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு. அந்த நேரம் இந்த 10 பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக வந்துட்டுருக்கான். அவளும் பார்க்குறா, என்னாச்சு ஏன் அவளை சோகமாக இருக்க அப்படின்னு. அந்த ரெண்டு அல்லக்கைங்களையும் அங்கேருந்து போக சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயுமே அவரை காப்பாற்ற முடியல, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவள் பயங்கர ஷாக் ஆயிடுறா, ஒரு மாதிரி அப்படியே திணறி போய் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இவனும் பார்க்குறான், அடடா நம்ம அப்பா இறந்து போயிட்டான்னு சொல்கிறான், எவ்வளோ வருத்தப்படுறா அப்படின்னு. ஆனால் இந்த பைத்தியம் பார்த்தீங்கன்னா, எது உங்கள் அப்பங்காரன் செத்து போயிட்டானா, அப்போ நான் இதுக்கப்புறம் புது ட்ரெஸ் போட முடியாதா, இந்த ஒரு வாரத்துக்கு இந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை தான் போடணுமா, இன்னைக்கு தான் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பார்த்தேன் அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கா. அவன் கடுப்பாயிட்டு இருக்கான், ஏண்டி எங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்ற உனக்கு ட்ரெஸ் போட முடியலன்னு வருத்தமாக இருக்கா அப்படின்னு. ஆமாம் என்ன, எங்கள் அப்பா வந்து செத்து போனாரு, நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நான் வாழலையா, அதே மாதிரி தான் நீயும் அக்செப்ட் பண்ணணும், நான் என்ன உன் கூட சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து குமரி அழுதுகிட்டா இருக்க முடியும், வாழ்க்கையில் கஷ்டம்னா இருக்க தான் செய்யும், அதை கிராஸ் பண்ணி தான் வர, என்னால் இந்த கருப்பு கலர் துணியெல்லாம் போட முடியாது அப்படின்ட்டு அது வாட்டில் போயிட்டுருக்கு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறான். இந்த பைத்தியம் வந்து பிம்மை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கும் போல். ஸோ அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அவளோட இன்விடேஷன் கார்டை தான் எடுத்து கொடுக்குறாள். அந்த இன்விடேஷன் கார்டையே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஹீரோனை பார்க்குதா, ஐயோ அவள் பார்க்குறாளே அப்படின்ட்டு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணுறாளா. மூஞ்சிலாம் ஒரு மாதிரி கொடூரமாக மாறுது, எதுக்குன்னு தான் தெரியல. ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ உன் ஹஸ்பண்டையுமே என்னோட வெட்டிங்க்கு கூட்டு வா அப்படின்னு. இல்லை அவன் வர முடியாது, ஏன்னா அவங்க அப்பா இப்போ தான் இறந்து போனாரு அப்படின்னு. அப்படியா, எப்போடி, இன்னைக்கு காலையில் தான், என்னடி சொல்கிற, காலையில் இறந்து போனாருன்ற, நீ இங்கே வந்திருக்க, அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்ல, வா போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் வேணாண்டி, அவன் காசு வச்சு ஆட்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அந்த சர்வீஸை முடிச்சுப்பான், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்ன பொண்ணுவ அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் பார்க்குறா. அந்த சைடு அந்த 10 தான் காட்டுறாங்க, அந்த ஃபியூனரல் சர்வீஸ் தான் போயிட்டுருக்கு, எல்லாருமே வந்திருக்காங்க, ஆனால் இந்த ரினாவும் அவங்க அம்மாவும் வரல. ஸோ இவனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 சீட் காலியாக இருக்குது, அதை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான், அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்களே, அதனால உங்கள் கம்பெனியோட ஷேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சாமா, ஸோ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவங்க வந்துட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க, அது மட்டும் நல்லா ஹை சேல் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஸ்டேட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதை எப்படியாவது நம்ம வித்தாகணும் அப்படின்ட்டு தான் ஒரு மாதிரி பார்க்குறான். மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த மாடலை காமிச்சிட்டு இருக்காங்க, நிறைய இன்வெஸ்டர்லாம் வந்திருக்காங்க. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அவங்க செக்ரட்டரியோட தான் வந்துட்டு இருக்கான்.
ரொம்ப அழகா அந்த ப்ராஜெக்ட்ட பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன்லாம் பண்றான். இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். "என்னது இது 50% தான் சேல் வந்துட்டு ஆயிருக்கு. ஆனா நான் எதிர்பார்த்தது வேற. 95 இல்லன்னா 90 கிராஸ் பண்ணணும்னு நெனச்சேன். என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாது. சேல்ஸ் வந்து 95% போயே ஆகணும்" அப்படின்ட்டு பயங்கரமா கத்துறான். அவங்களும் பார்த்தீங்கன்னா, அங்க போயிடுறாங்க. அப்ப இந்த செக்ரட்டரிட்ட வந்து கேட்குறான் அவன். "அவன் ஏன் வரல? அவன் என்ன சொன்னான்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, இவங்க ஒரு மாதிரி முழிக்கிறாங்களா, "அவ என்ன சொன்னான்னு கேட்டேன்" அப்படின்னு. அப்படியே அந்த ரினாவ தான் காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா மசாஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க. எது? வெயில் ஜாஸ்தியா இருந்ததா? அதனால நீ வரலையா? ஆமா, நான் வந்து எனக்கு ஸ்கின் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்படின்னா நீ இந்த வெயில்ல தானடி படுத்துட்டு இருக்க அப்படின்னு. அட காலை 8 மணிக்கு வர வெயில் வந்துட்டு ரொம்ப நல்லது. உனக்கு தெரியாதா? அப்படின்ற மாரி கேட்கும்போது இவன் கடுப்பாயிட்டு இருக்கான். நீ இங்கே இருந்து எங்க அப்பாவோட பிசினஸ பார்த்துக்கன்னு சொன்னனால தானே நான் இங்க இருந்தேன். அப்ப நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணுமா இல்லையா? நான் சொன்னேன்ல, இது ரொம்பவே முக்கியமான ஈவென்ட். நீ வந்து அந்த கஸ்டமர அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஏய், நான் உன்னோட பொண்டாட்டி மட்டும்தான். உன்னோட கம்பெனிக்கு சேல்ஸ் கேலாலாம் என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாளாம். அப்படியா? அப்போ ஆடம்பரமாக காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்கில்ல, இதுக்கப்புறம் உன்னோட செலவை நீனே பார்த்துக்கோ. உனக்கு நான் ஒத்த பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத. யாருமே என்கிட்ட இந்த மாதிரி பேசுனதே கிடையாது. எங்கள் அம்மா அப்பா கூட பேசுனது கிடையாது. என் மூட தேவையில்லாமல் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ட்டு அவ அங்கேருந்து போயிட்டு இருக்கா. இந்த 10க்கு பார்த்தீங்கன்னா போக போக இவன் மேலே வெறுப்பு தான் வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் வந்துட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட பாய் ஃப்ரெண்டும் அவனோட ஃப்ரெண்டும் இங்கே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து மேக்கப்லாம் போட்டுட்ருக்காங்க. ஒரு மாதிரி பார்க்குறா, என்னடா இது நம்ம ஆள் வரேன்னு சொன்னால் இவங்க ஏன்டா மேக்கப் போட்டுட்ருக்காங்க அப்படி. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிரேமையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல். இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு மாடுலேஷன் பண்ணும் போல். அதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த பிரேமுக்கு பார்த்தீங்கன்னா பாஸை பார்த்த உடனே அப்படியே மயங்கி அவங்களே பார்த்து புகழ்ந்துட்டு இருக்கான். அடடா என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு. எங்கிட்ட நம்ம வானை தான் காட்டுறாங்க. இவ ஒரு ரெஸ்டாரண்ட்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த 10 பார்த்தீங்கன்னா அவங்க செக்ரட்டரியை தான் கூட்டிட்டு வந்திருக்கான். எனக்கு இந்த கெப்பாசிட்டியே கிடையாது, என்னால் இந்த கம்பெனியை நடத்தவே முடியாது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். யாரு சொன்னா? உங்களுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு, நீங்க நம்புங்க அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கையை வந்து டச் பண்றாளா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு கையை எடுக்கிறா. நம்ம ஃபஸ்ட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிக்கலாம். சரி, நாளைக்கு நீங்கள் போட வேண்டிய அவுட்ஃபிட்டை நான் வீட்லேயே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு அந்த பாட்டிமா இருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ வான் வந்து கேட்குறாம, இந்த ஆளையும் அவங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு வராமல் இந்த பிள்ளையை கூப்பிட்டு வராங்க அப்படின்னு. என்னன்னு தெரில, 2-3 நாளாக இவ கூட தான் வரான் அப்படின்னு. இதுக்கப்புறமா இந்த 10 பார்த்தீங்கன்னா மண்டே பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா ஃபினான்ஷியலாக ரொம்பவே வந்து டவுன் ஆகிட்டே இருக்கான் போல். அப்போ இந்த மேடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காப்புல. அவன் கேட்குறாம, நீ எங்கே போகிற அப்படின்னு. நான் ஷாப்பிங் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏதோ ஷாப்பிங் போறியா? நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் என்கிட்ட காசு இல்லை, தேவையில்லாமல் காசை செலவு பண்ணாத அப்படின்னு. உங்ககிட்ட காசு இல்லையா? அப்போ நான் போய் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி காசை சம்பாரி. என்கிட்ட வந்து ஏன் இப்படி மூஞ்சி காமிச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டு இருக்கா. அவ்வளோதான். இவன் பார்த்தீங்கன்னா பொறுமையை இழந்துட்டான். ஸோ அவங்க சேர்ந்து எடுத்த அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூக்கி வீசிட்டு இருக்கான். அது நொறுங்கி வந்து விழுது. ஆனால் இவன் அது எல்லாத்தையுமே கண்டுக்கவே இல்லையே. வாட்டில் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த செக்ரட்டரி வந்துட்டுருக்கா. என் புருஷனை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்க அப்படின்ட்டு அசால்ட்டாக போகுது. ஸோ இந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா, இந்தாங்க சார், உங்களுக்கான அவுட்ஃபிட்டை நான் கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு இது ஒரு மாதிரி கேட்குது. அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளேயே மாடி நீ வளர்ந்துட்ட, உனக்கு கல்யாணம் நாங்கள் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்ட்டு. அவளும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இந்த மேனா மினிக்கு இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கா. ஸோ வைர நெக்லஸாக எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காளா. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பா போல். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை போல், அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா. ஸோ அவங்களும் கேட்குறாங்க, அதான் 10 தான் சொன்னால நீ ஷாப்பிங் பண்ணாத அப்படின்னு. அதே மீறி நீ ஏன் பண்ணுற? அவனை நான் ப்ரொவோக் பண்ணோம், சும்மா அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அதான் அவனை நான் கடுப்பேற்றுறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரி, அவன் உனக்கு காசு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? அவன் கொடுக்கலன்னா என்ன, நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்கிறா. சரி, நான் வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்ட்டு. அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா அவங்க மெய்டா இல்லை என்னன்றது தெரில, கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ரெஸ்ட் ரூமில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவட்ட போய் சொல்லுங்க என்கிட்ட காசு இல்லை, அந்த ஜுவல்ல போய் அந்த கடையிலேயே கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு. சரி சரி நான் போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா வெளியே வருது. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்கம் போட்டு அப்படியே குப்பரை கீழே விழுந்துருது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அம்மா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. ஏன் எங்கள் அம்மா மயக்கம் போட்டு விழுந்தாங்க, நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கலையே அப்படின்னு மற்றவங்களை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா.